நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்காக குறிக்கப்பட்ட உள்ள வேத வாக்கியமானது இது ஏசாயாவின் புத்தகம் 41 அதிகாரம் வசனங்கள் 10-13 வரை. ஐசாயா சாப்டர் 41 verses 10-13. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சியடைவார்கள். உன்னோடனே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றுமில்லாமல் பொருளாவார்கள். உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்றார் என்பதே. இந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம். நம்மளோட பயத்தை எடுக்கிற ஒரு வசனம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். எனக்கு இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சிலருக்கு பயம் இருக்கும். ஒரு சிலருக்கு வேலைக்கு போகிறோம், வேலையில் எப்படி நம்மளை வேலை வாங்குவாங்கன்னு தெரியலேன்னு ஒரு பயம். ஒரு சிலருக்கு நம்மளை வேலையில் வச்சுப்பாங்களான்னு ஒரு பயம். ஒரு சிலருக்கு வேலையே இல்லை, எனக்கு வேலை கிடைக்குமான்றது ஒரு பயம். ஒரு சிலருக்கு குழந்தை இல்லைன்ற பயம். இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தருக்கும் பயத்தின் ஆவியை அதிகரிச்சுட்டே இருக்கும். இன்றைக்கி இந்த வசனம் மூலமாக ஆண்டவர் உங்களோட என்னோடைய ரொம்ப அழகாக பேசி கொண்டு இருக்கிறார். அந்த பயத்தின் ஆவியை இன்றைக்கி எடுத்து போடுங்க. ஒரு நிமிஷம் மோசேவின் தாயை குறித்து யோசித்து பாருங்களேன். அந்த தாய்க்கு எவ்வளோ மனசில் நெருடல் இருந்திருக்கும். 10 மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு ஜீவனை கொடுத்து பெற்றெடுத்த பிள்ளைய கொன்னுருவாங்களோன்னு ஒவ்வொரு நொடியும் பயந்துட்டே இருந்திருப்பாங்க. அந்த அம்மாவால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பிள்ளையை காப்பாற்றணும்னு போராடி இருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன். அந்த ஊரில் உள்ள எல்லா ஆண் பிள்ளைகளையும் வெட்டி தூக்கி தூர போட்டாங்க. ஆனால் அந்த அம்மாவோட தைரியம், தன்னம்பிக்கை, கடவுள் மேலே உள்ள விசுவாசம் அந்த குழந்தைய கொல்ல விடலை. அந்த குழந்தைய ஒரு நிமிஷம் அந்த அம்மா பயந்து ஏதாவது முட்டாள்தனமான காரியங்களை பண்ணியிருந்தா இன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்களை கடலை பிளந்து நடக்க வச்சுருக்க மாட்டார் ஆண்டவர். அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் மீது ரொம்ப பெரிய நம்பிக்கை இருந்தது. எவ்வளோ பெரிய விசுவாசங்க. நம்மளுக்கு அது சாதாரணமாக இருக்கலாம். நம்ம எப்போ பார் வேறு ஆட்களை பற்றியே பேசலாம். ஆனால் மோசேவின் தாயை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். யோக்கேபெத் அவங்க எவ்வளோ பெரிய போராளியாக இருந்திருப்பாங்க. பிள்ளைய பாதுகாக்கணும்னு, பிள்ளைய நைல் நதியில் அனுப்புறதுக்கு எவ்வளோ பத்திரமா அனுப்பியிருக்கு. குழந்தைய தாங்கிட்ட வச்சுக்கணும்னு அவங்க நினைக்கல. நம்மக்கிட்ட இருந்து வெளியில் இருந்தால் பிள்ளை நல்லா இருப்பான்னு நினச்சி பிள்ளைய அனுப்புகிறாங்க. அந்த பிள்ளை அந்த நதியில் எப்படி போகும்? அந்த நதி ஃபுல்லாக முதலைகளாக இருக்கே, எப்படி அந்த நதியில் என் பிள்ளைய காப்பாற்றுவாங்க? அதெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது குழந்தைய கூடையில் ஒரு வாட்டர் ப்ரூஃப் கூடையில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த காலத்தில் ஏது வாட்டர் ப்ரூஃப். ஆனால் அந்த அம்மாவோட ஞானம், ஆண்டவர் கொடுத்த ஞானம் அந்த நொடியில் வேலை செஞ்சிச்சு. ஏன்னா பயம் இல்லாமல் இருந்தனால ஞானம் வேலை செஞ்சிச்சு. இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் பயம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பயப்படாமல் இருக்கணும். மோசேவை காப்பாற்றின தேவன் என்னையும் காப்பாற்றுவார்ன்ற ஒரு தைரியம் வேணும். மோசேக்கு நடந்தது எவ்வளோ பெரிய அற்புதம். அவரோட வயதான காலம் வரைக்கும் ஆண்டவர் அவர் கூடவே இருந்தாருன்னு ஒவ்வொரு நொடியும் எல்லாரும் பார்த்தாங்க. அவர் பிறந்ததுலேருந்து கடைசி நொடி வரைக்கும் ஆண்டவர் கூடவே இருந்தாருன்னு எல்லாரும் ருசித்து பார்த்தாங்க. ஏன்னா அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் விசுவாசமும் அந்த தாயினிடத்துலேருந்து வந்தது. அந்த அம்மாவோட தைரியம், இந்த வசனத்தை குறிச்சின தைரியம், என்ன ஆண்டவர் என் பிள்ளைய கொள்ளணும்னு நினச்சவனை இல்லாமல் ஆக்குவாருன்னு இந்த வசனத்தை வச்சு அந்த அம்மா எவ்வளோ தைரியமாக இருந்திருப்பாங்க. கடைசியில் பார்வோன் ராஜா இல்லாமலே போயிட்டானே. ஆண்டவர் அவன்கிட்ட இருந்த எல்லா பலத்தையும் பிரித்து எடுத்தார். ஆள் கடலில் அமுக்கி வச்சார். அதே போல் தாங்க இன்றைக்கி உங்களை எந்த பயம் உங்களை பாதிச்சுக்கிட்டு இருக்கோ, எந்த பயம் உங்களை தூங்க விடாமல் பிரச்சனையில் கொண்டு போய் நிற்குதோ, அந்த பயத்தை ஓவர்கம் பண்ண இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பலனை தருவார். இந்த வசனத்தை வச்சு டெய்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். எந்த பயம், எனக்கு கல்யாணம் நடக்குமா? எல்லாருக்கும் கல்யாணம் நடந்துடுச்சு என் வயசில், எல்லாரும் குழந்தைங்களோட இருக்காங்களே, நான் மட்டும் தனிமையில் நிற்கிறேனே, அந்த பயம். இல்லை ஒரு சிலருக்கு என் கல்யாண வாழ்க்கை உடைஞ்சு போச்சு, நான்
வெறுமையாக நிற்கிறேனே, எனக்கு துணைக்கு யாருமே இல்லையே ஆண்டவரேன்னு நினைக்கிறீங்களா? அந்த பயம் உங்களை அமுக்கி கொண்டு இருக்குதா? அந்த பயத்தை இன்றைக்கி ஆண்டவர் ஓவர் கம் பண்ண வைப்பார். எனக்கு படிப்பு வரல, நான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன்னு ஆண்டவரே, எல்லாரும் பாஸ் பண்ணுறாங்களே, எல்லாரும் நல்ல மார்க் எடுக்கிறாங்களே, என்னால் எடுக்க முடியலையேன்னு பயப்படுறீங்களா? ஆண்டவர் உங்களை அதுலேருந்து வெளியில் கொண்டு வருவார். எல்லாருக்கும் வேலை கிடச்சிருக்கு, எனக்கு வேலை கிடைக்கலையே ஆண்டவரே, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பண்ணேன், உங்களையே தானே நான் சார்ந்திருந்தேன்னு கேள்வி கேட்குறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப பெரிய வேலையை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கார். அதனால தான் இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் உங்களை நடத்தி கூட்டிகிட்டு வரார். அப்படி நடந்து வந்தால் தான் நம்மளுக்கு அந்த வேலையோட அருமையும் பொறுப்பும் இன்னும் அதிகமாக தெரியும். யோசிச்சு பாருங்கள், மோசேயோட தாய் நினச்சிருந்தா அந்த அம்மா அந்த பிள்ளையை எடுத்துகிட்டு வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிருக்கலாம், கண்டிப்பாக போயிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல இருந்து நான் ஜெயிக்கணும்னு ஜெயித்தாங்க பார்த்தீங்களா? அதுதான் தைரியம், அதுதான் தன்னம்பிக்கை, அதுதான் ஆண்டவர் மீது நம்ம வச்சுருக்க விசுவாசத்தை காமிக்குது. நம்ம தைரியமாக ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வைக்கிறப்போ நம்ம தெளிவான முடிவுகளை எடுப்போம். பயந்தோன்னா நம்மளோட முடிவுகள் குழப்பமான இடங்களில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும். தெளிவான ஒரு முடிவு நம்மளுக்கு எடுக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் பயந்து கொண்டு இருக்கீங்களா? இந்த பயத்தின் ஆவியை தட்டி உதறி எழும்புங்க. எப்படி மோசேயோட அம்மா எப்படி 3 மாதத்துக்கு அப்புறம் என் பிள்ளைங்க வைக்க முடியாதுன்னு ஒரு தீர்மானம் வந்து எழும்புனாங்களோ, அவங்க அப்படி தான் நினச்சிருப்பாங்க. இதுக்கு மேலே வீட்டில் வச்சா குழந்தை அழுது வெளியில் தெரிஞ்சிடும், என் பிள்ளைய கொண்டுருவாங்கன்னு நினச்சிருப்பாங்க. உடனே அடுத்தது என்ன செய்யணும்னு உடனே ஏற்பாடு பண்ணாங்க. கூடையை ரெடி பண்ணாங்க, நைல் நதிக்குள்ள நாணல் செடியில் கூடையை பின்னுனாங்க, முதல்ல கடிக்காதுன்னு. எவ்வளோ தெளிவாக இருந்தால் அந்த அம்மா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் மைன்யூட்டாக யோசித்து பார்த்துருப்பாங்க. தான் பிள்ளைக்கு என்னென்ன பாதுகாப்பு. கூடையில் அனுப்பி விட்டுட்டு அந்த அம்மா பாட்டுக்கு வீட்டில் உட்காரல. பார்வோன் ராஜா அரண்மனைக்கே வேலைக்கு போகிறாங்க. பெத்த பிள்ளைக்கு வேலைக்காரியாக உள்ளே போய் அவங்க தான் பராமரிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயங்க, எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ். ஒரு ஜனக்கூட்டத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு தாய் பண்ணின ஒரு தியாகம். இன்றைக்கி நம்ம நம்ம பிள்ளைய கடைக்கு அனுப்புறதுக்கு கூட பயப்படுறோம். பக்கத்தில் கடைக்கு அனுப்பணும், ஐயோ வண்டி அடிச்சிருமோ, பிள்ளைய வெளியில் அடிபட்டுருமோ, பிள்ளைங்க வந்துருச்சா, எவ்வளோ அங்கலாய்ப்பு, எவ்வளோ படபடப்பு. யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி நீங்கள் இந்த தாயை போல் நம்மளும் தைரியமாக தன்னம்பிக்கையோட ஆண்டவர் மேலே மட்டும் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணுங்க. இருந்தால் நம்மளை ஆண்டவர் எழுப்பி நிறுத்துவார். இன்றைக்கி எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? இந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. தேவன் நம்ம கையை பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. யாரும் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி வேணால் உங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய வேலை இருக்கிற இடத்துல கொண்டு போய் நம்மளை விடுவார். நம்மளை பெத்த அம்மா அப்பா கார்ப்பரேஷன் ஸ்கூலில் நம்மளை சேர்க்க மாட்டாங்க. பெஸ்ட்டு ஸ்கூல் எது, சிட்டியில் எது நல்ல ஸ்கூல், எதில் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, அங்கே கொண்டு போய் நான் என் பிள்ளைய விடுறேன். கடன் வாங்கியாவது படிக்க வைப்பாங்க. உலக பிரகாரமான தாய் தகப்பனே இவ்வளோ முயற்சி எடுக்கிறப்போ ஆவிக்குரிய தகப்பன் உங்கள் வாழ்க்கைக்காக எவ்வளோ முயற்சி எடுத்திருப்பார். இப்போ தடப்பட்டு நிற்கிற காரியங்கள் நம்மளுக்கு அது ஏன்னு நம்மளுக்கு இப்போ தெரியாது. ஆனால் அது பின்னாடி ஒரு 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 காலகட்டத்துக்கு அப்புறம் திரும்பி பார்க்குறப்போ, இதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அங்கே நடத்தி கூட்டிகிட்டு வரலையா, இந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகலையா, இந்த மாதிரி பிரச்சனை வரும் தான் நம்மளை அங்கேருந்து ஒதுக்கி வச்சுருக்காரோ அப்படின்ற உண்மை உங்களுக்கு தெரியும். ஆண்டவரை எப்போதும் எல்லா வேலைகள்லையும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. அந்த பயத்தை நாவி எடுத்து போடுங்க. பயம் நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். பயம் இல்லாமல் தைரியமாக முடிவெடுக்கிறப்போ எந்த முடிவும் தப்பாக போகாது. அவர் ரொம்ப அருமையான தேவன். இந்த மாதிரி ஒரு கடவுள் யாருக்குமே கிடைக்காது. எந்த கடவுளைங்க போய் அப்பான்னு கூப்பிட முடியும்? இந்த கடவுளை மாத்திரம். அப்பா பிள்ளைகளுக்கு அவுட் ஆஃப் த வே எவ்வளோ செய்வார். தனக்கு இல்லைன்னா கூட தன் பிள்ளைக்கு இருக்கணும்னு நினைக்கிறது தான் தகப்பனோட அன்பு. இன்றைக்கி அந்த தகப்பன் உங்கள் வலது கையை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கிறார். யோசிச்சு பாருங்கள். உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு ரோடு கிராஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு பயம் இருக்குமா? இல்லை, அந்த பயத்தை எடுத்து போடுங்க.
வீட்டில் உட்காரும்போது, நிற்கும்போது, நடக்கும்போது, எல்லா வேலைகள்லையும் உங்கள் வலது கரத்தை ஒருத்தர் பிடிச்சிட்டே இருக்காருன்னு நம்புங்க. நம்பும்போது எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமென்.